வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் யூஸிங் சிமாண்டிக் நெட் பற்றி பார்க்கலாம். ஸோ சிமாண்டிக் நெட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர் மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜை எப்படி ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம புதுசாக ஏதாவது வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம். இப்போ ஒரு டொமைனில் இருந்ததுன்னா அதில் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் திங்ஸ் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த லேர்னிங்கை ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நம்மளுக்கு அதிலேருந்து இன்ஃபரன்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் அண்ட் இன்ஃபரன்ஸ். சிமாண்டிக் நெட்டுங்கிறது ஒரு டைப் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். ஒரு சில சமயங்களில் வந்து நம்மளுக்கு கிராஃபிக்கல் நோட்டேஷனில் ஈஸியாக ஒரு சில ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இது வந்து இட்ஸ் அ கிராஃப் பேஸ்ட் நாலேஜ் ரெப்ரசன்டேஷன். இங்கே வந்து நம்மளுக்கு ஹைராக்கியல் பேட்டர்ன் கிராஃப் இருந்ததுனால நிறைய நோட்ஸ் இருக்கும். அந்த நோட்ஸோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஹைராக்கியல் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த நோட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு என்டிட்டி ஒரு கான்செப்டோ ஏதாவது ஒன்று. இப்போ என்னை பற்றி பேசுகிறோன்னா தீபாங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நோட்ஸாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தீபா இஸ் அ ப்ரொஃபஸர். அப்போ வந்து தீபாங்கிறதும் ஒரு நோடு, ப்ரொஃபஸருங்கிறதும் ஒரு நோடு. அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, தீபாவுக்கும் ப்ரொஃபஸருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எட்ஜஸாக கொடுப்பாங்க. ஸோ எட்ஜஸ்ங்கிறது வந்து ரெண்டு நோட்ஸை கனெக்ட் பண்ணுற ரிலேஷன்ஷிப். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிள் சொன்னேன்னா உங்களுக்கு புரியும். இந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. டாக் இஸ் அ மேமல். டாகுங்கிறதே ஒரு மேமல் தான். ஸ்பேரோ இஸ் அ பேர்ட். பேர்டுக்கு என்ன இருக்கும்? விங்ஸ் இருக்கும். பேர்ட் கேன் ஃப்ளை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாகு, மேமல், ஸ்பேரோ, பேர்டு, விங்கு, ஃப்ளை இது எல்லாமே நோட்ஸு. ஓகே, நோட்ஸுங்கிறது வந்து ஒரு கான்செப்டாக இருக்கலாம், இல்லை ஒருத்தரை பற்றின இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஏதாவது ஒரு பொருளாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே நோட்ஸில் வந்துடும். அப்போ இதுக்கும் உரிய ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளுக்கு எட்ஜஸில் வந்துடும். ஸோ எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா ஈஸ், ஹேஸ், கேன் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு எட்ஜஸாக வந்துடும். இது எப்படி நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொண்டு வருவோம்னா, ஒரு டாகுன்னு இருந்ததுன்னா இது வந்து ஒரு நோடு, மேமல் அப்படின்னு இருந்ததுன்னா இது ஒரு நோடு. இப்போ இந்த ரெண்டு நோடுக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸ் அ ரிலேஷன்ஷிப் வரும். அதே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பேர்டுங்கிறது ஒரு என்டிட்டி. ஓகே, ஸோ பேர்டுக்கு ஹேஸ் விங்ஸ். அதே மாதிரி பேர்ட் கேன் ஃப்ளை. அப்புறம் ஸ்பேரோ இஸ் அ பேர்ட். ஸோ இப்படி ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் ஒரு பிக்டோரியல் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் கொண்டு வந்தீங்கன்னா அதுதான் வந்து சிமாண்டிக் நெட் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவோம். இன்னொரு பெரிய எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு நம்ம வந்து சிமாண்டிக் நெட் வரையணும் அப்படின்னா நம்ம ஒன்றா எடுத்துகிட்டு நம்ம அதோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை பார்க்கணும். சிமாண்டிக்ங்கிறப்போ மீனிங்ஃபுல்லாக இருக்கணும், ஏனோ தானோன்னு வரையக்கூடாது. ஸோ ஜாக் இஸ் அ கேட். அப்போ வந்து ஜாக்கை பற்றின இன்ஃபர்மேஷன் வரப்போ நம்ம ஜாக் பற்றி தெரியணும், கேட் பற்றி தெரியணும். ஸோ ரெண்டு இதில் என்டிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஜாக்கு, கேட்டு, ஜாக்கு, பேர்டு, ராஜ், ப்ரவுன், மில்க் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு நோட்ஸாக வந்துடும். ஓகே, இதுக்கு இந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு ஈஸ், காட், ஓன்டு பை இதெல்லாம் வந்து ரிலேஷன்ஷிப்பில் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஜாக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜாக்குங்கிறது வந்து இட்ஸ் அ நோட். நீங்கள் வந்து ரவுண்ட் போட்டுக்கோங்க, இல்லைனா அப்படியே விட்டுருங்க. ஜாக் இஸ் அ கேட். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. கேட்டை பற்றி என்ன இருக்குது? கேட் இஸ் அ மேமல். அப்போது கேட்டுங்கிறது வந்து மேமல்குள்ளார வரும். ஈஸ் அடுத்து ஆல் மேமல்ஸ் ஆர் அனிமல்ஸ். அப்போ மேமல் எல்லாமே வந்து மேமல் இஸ் அ அனிமல். ஸோ இதுதான் நான் சொன்ன ஹைராக்கியல் பேட்டர்ன். அனிமல்ங்கிறது பேரண்ட் கிளாஸு. அனிமலில் மேமல்ஸுங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கேட்டகரி. மேமலில் கேட்டுங்கிறது ஒரு அனிமல். கேட்டில் ஜாக்குங்கிறது ஒரு கேட்டு. ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா ஹைராக்கியலாக இங்கேருந்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே மேமலுக்கு வரும். மேமலுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து கேட்டுக்கு வரும். இட் இன்ஹெரிட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் ப்ரீவியஸ் நோட். இந்த ஹைராக்கியல் பேட்டர்ன் ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் வந்து சிமாண்டிக் நெட். அதுவும் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, மேமல் பார்த்திங்கன்னா ஹேவ் ஃபர். அப்போ ஃபர்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் என்டிட்டி, ஹேவ் ஃபர்ங்கிறது முடிஞ்சிருச்சு. ஓகே, ஜாக் காட் அ பேர்ட். ஜாக் வந்து இட் காட் அ பேர்ட். அதுக்கப்புறம் ஜாக் இஸ் ஓன்டு பை ராஜ்.
owned by Raj. Jack is brown in color. Brown in color. Sorry, இது வந்து directed edge கிடையாது. Is brown in color. Cat likes milk. வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா cat sat on the table. Table on the table. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க நாலேஜை ரெப்ரசென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னமுமே அந்த டேட்டா வந்து எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகுதுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதிலேருந்து இன்ஃபரன்ஸ் எடுக்கிறதுமே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இட்ஸ் அ டைப் ஆஃப் நாலேஜ் ரெப்ரசன்டேஷன். Semantic Net is a type of knowledge representation that uses graph based representation, hierarchical relationship நம்மளுக்கு மென்ஷன் பண்ணுறதுக்காகவும் it has nodes and edges. Okay, thank you.